ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிள்ளச்சிரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு இப்போது சுகர் பேஷண்ட் நிறைய ஒரு வீட்டுக்கு 2 பேருக்கு இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருக்குமே இப்போ நான் 40 இயர்ஸில் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதுக்கு புளிக்கு பதில் கோக்கம் யூஸ் பண்ணி பிள்ளச்சிரா மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மீன் நல்லா கட் பண்ணி உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் உப்பு மஞ்சப்பொடி, கல் உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிடுதேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் குடல் அந்த எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காயும் சின்ன வெங்காயமும் இவ்வளோ கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியே நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், மாங்காய், தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம போடுற எப்பவும் அமேசாக போடுற அந்த கொத்தமல்லி. இது கோக்கம் வந்து நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டலைனா, ஆனால் வந்து இது நானே வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. இது எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு ஒரு 10 கிராம் ஒரு 15 கிராம் தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு அதில் உப்பு டேஸ்ட்டும் சேர்ந்துருக்கும். கோக்கத்தில் நல்லாயிருக்கும். அது மாதிரி வாங்கி நனைய போட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா தக்காளி ஏற்கனவே அரைச்சிருக்கோம். அந்த மிக்ஸி ஜார்லேயே சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு அரை முடி தேங்காவிலேயே பாதி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது மாங்காய், ஒரு மாங்காய் பெரிய மாங்காய் எடுத்துகிட்டு அதில் நான் பாதி மாங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் அந்த பாதி மாங்காவை இந்த மாதிரி மீன் குழம்புக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல தாராளமாக ஒரு 2.5 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த பிள்ளச்சிரா மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி இடையில வந்து இருக்கிறதெல்லாம் நல்லா அழகாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகும், இப்போ எல்லாருமே போடுறது இது மீன் குழம்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது. பூண்டு போட்டுட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மணக்க நல்லா பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே நல்ல ஒரு கமகமான ஒரு ஆஃப் பாயில் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளியை அந்த பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது தக்காளி அப்படியே கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் பேஸ்ட்டாகவே போட்டிருக்கேன், பசங்களுக்கு அது இந்த கிரேவியாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ இதில் 3 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி பவுடர் போட்டிருக்கேன். நிறைய கொத்தமல்லி பவுடர் நான் போடலை. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம அதில் புளி ரொம்ப சேர்த்தா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டே வரும். ஸோ அதனால் புளிக்கு பதில் புளி ரொம்ப சேர்க்கறதுனால முட்டு ரொம்ப வலியெல்லாம் நிறைய பேருக்கு வருது. ஸோ புளியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோக்கம் யூஸ் பண்ணால் உடம்புக்கும் நல்லது. அப்புறம் நம்ம இந்த ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 40 இயர்ஸில் நம்ம முட்டு வலி இல்லாமல் வாழ்ந்துக்கிடலாம். இது வந்துட்டு நான் அந்த தேங்காய் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே நான் அரைச்சி வச்சிட்டேன். அரை முடிலையும் பாதி தேங்காய் துருவல், ஒரு சீரகம், ஒரு 5-6 இந்த சின்ன வெங்காயம், அதை போட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி விட்டு நம்ம எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ கோக்கம் வந்து எந்த ஸ்டேஜில்னா பொடியெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் கோக்கம் கரைச்சி ஊற்றி அது அந்த ஸ்பாட்லேயே நம்ம தேங்காயும் கரைச்சி ஊற்றி இப்போ நம்ம கொதிக்க விடலாம். இப்போ உப்பு காரம் எல்லா டேஸ்ட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விடணும். நல்லா 2-3 கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். அப்புறம் மீன் கழுவும் போதும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கழுவிக்கிறோம். ஸோ அந்த டேஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு லாஸ்ட் எண்டில் இன்னும் கொஞ்சம் உப்பு பொடி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு முதல்ல நம்ம ஃபுல் உப்பு போட்டோம்னா அந்த மீனில் உள்ள அந்த இனிப்பான ஒரு சத்து, ஒரு டேஸ்ட்டு போயிடும், உப்பு சேர்ந்துடும். நான் பல வாட்டி இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் அதை சொல்கிறேன். இப்போ நம்ம மீனெல்லாம் அந்த நல்ல 3 கொதி விட்ட உடனே மாங்காவும் ஒரு ஆஃப் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டோம். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ மீன் போட்டாச்சு, இது நம்மளுக்கு மாங்காய் வெந்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விடுங்க மூடி வச்சு.
என்னடா இது மீன் குழம்பு திரும்ப போட்டிருக்கேனேன்னு நினைக்காதீங்க. இதில் கோக்கம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கோக்கமை நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு புளி எப்படி சேர்க்குறோமோ அதே மாதிரி கோக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பு சேர்ந்துருக்கும். அதில் அந்த டேஸ்ட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம்னா மற்றபடி எல்லாமே நல்ல நம்ம புளி சேர்த்த மாதிரி தான் இருக்குது. யாரை பார்த்தாலும் முட்டு வலி கை கால் வலி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த புளியை சேஞ்ச் பண்ணி இந்த கோக்கம் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.